நம்ம மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களுடைய மகள் தற்போது இந்த உலகத்தில் இல்லை. கடந்த ஒரு வருடமாக புற்றுநோயால் அவதிப்பட்டு கடைசியாக அதை குணப்படுத்த முடியாமல் அது தீவிரம் அடைஞ்சு கடைசியாக இலங்கை வரைக்கும் போய் ஹோமியோபதி நாட்டு மருத்துவம் சாப்பிட்டு கேன்சரை குணப்படுத்திடலாம் அப்படின்னு நம்பி போன பவதாரணி நிரந்தரமாக நம்ம எல்லாரும் விட்டு பிரிந்து போயிட்டாங்க. இப்படி இருக்க இன்னைக்கு மத்தியானம் அளவில் பவதாரணி அவங்களுடைய உடல் இலங்கையில் இருந்து நம்ம சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. இப்படி இருக்க ஏர்போர்ட்ல நம்ம தமிழக போலீஸார்கள் பவதாரணி அவங்களுடைய கணவர்கிட்ட எழுப்பப்பட்ட கேள்வி, அதனால அவர் மேலே ஏற்பட்ட சந்தேகம் தற்போது அவரை கைது செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தற்போது இளையராஜா அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் கடந்த 2005ஆம் வருடம் சென்னையில் பிரபல விளம்பர நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்க சபரிராஜ் அவரை பவதாரணி 2005 அவங்க திருமணம் செய்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா திருமணத்துக்கு அப்புறமாகவும் சினிமா ஃபீல்டில் இருந்து விலகிடாம தொடர்ந்து நிறைய சினிமா பாடல்களை பவதாரணி பாடியிருக்காங்க. முக்கியமா நிறைய திரைப்படத்துக்கு அவங்களே சொந்தமா இசையும் அமைச்சிருக்காங்க. இது எல்லாத்தை விட நிறைய விருதுகள் பவதாரணி வாங்கி இளையராஜா அவருடைய மகள் அப்படிங்கிற அந்தஸ்து மட்டும் இல்லாம நம்ம தமிழ் சினிமாவில் அவங்களுக்கே ஒரு தனி எடுத்த பவதாரணி அவங்க பிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில தான் கடந்த ஒரு வருடத்துக்கும் மேலாக பவதாரணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதை மேல் நாட்டுக்கு போய் சரி செய்ய முடியாமல் உள்நாட்டிலேயே சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி இலங்கைக்கு போய் நாட்டு மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் எடுத்துக்கிட்டா குணம் அடைந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இலங்கைக்கு புறப்பட்டு போயிருந்திருக்காங்க. ஆனால் அவங்க கூட துணைக்கு கணவன் சபரிராஜ் அவர் போல அப்படின்னு கூறப்படுது. இப்படி இருக்க கடந்த சில மாதங்களாகவே இலங்கையிலேயே தங்கி இருந்து அவங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலை தான் அவங்க நிரந்தரமா நம்ம எல்லாரையும் விட்டு பிரிந்து போக வேண்டிய நிலைமை நேற்று ஏற்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருந்த பவதாரணி அவங்களுடைய உடலை வாங்க வந்திருந்த கணவனான சபரிராஜ் அவர் போலீசார்கள் கேட்கப்பட்ட எந்த ஒரு கேள்விக்குமே சரியான ஒரு பதில் கொடுக்க முடியாம முன்னுக்கு பின் தடுமாறி இருக்காரு. அதாவது உங்க மனைவிக்கு எப்படி இந்த மாதிரியான நிலைமை ஏற்பட்டுச்சு, அவங்க என்ன நோயால பாதிக்கப்பட்டாங்க, எப்படிப்பட்ட மருந்தை எடுத்துக்கிட்டாங்க, இப்படி திருவி அவர்கிட்ட போலீசார்கள் கேட்கப்பட்ட சாதாரண கேள்விக்கு கூட அவருடைய மனைவியான பவதாரணி அவங்கள பத்தி பதில் சொல்ல முடியாம கணவன் சபரிராஜ் ரொம்பவே தடுமாறி இருக்காரு. ஸோ இதனால போலீசார்கள் அவர்கிட்ட இன்னும் சில விஷயங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டடிக்கு எடுத்து அவரை தற்போது விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பவதாரணி அவங்களுடைய இந்த நிலைமைக்கு பின்னாடி இவர் ஏதேனும் வகையில காரணமாக இருக்குமா அப்படின்னு அவர் முன்னுக்கு பின் முரணா பதில் சொன்னதால அவரை கஸ்டடியில் எடுத்து போலீசார்கள் அவர் மேல திருவி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு.